கட்டுக்கதைகளை சொல்லுகிற புத்தகம் இல்லை, சரித்திரத்தில் உண்மையாய் என்ன நடந்ததுன்னு எடுத்து சொல்லுகிற ஒரு புஸ்தகம். உண்மையான செய்தி இது. மார்க்கு 1 என்ன சொல்றாரு? இந்த புத்தகத்துக்கு வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல செய்தியா பார்த்துட்டு வரணும், இயேசுவை பற்றிய செய்தியா பார்க்கணும். மற்றவங்களை பற்றி ஒரு புத்தகம் கிடையாது. இது முதலாவது இயேசுவை பற்றி புத்தகம். இந்த இயேசுட்ட விசேஷம் என்ன என்பதையும் சாராம்சமா 1 சொல்லி விடுகிறார். இந்த இயேசுட்ட விசேஷம் என்ன? 2 காரியத்தை சொல்றார். ஒன்று இவர் கிறிஸ்துவா இருக்கிறார், 2வது இவர் தேவகுமாரனா இருக்கிறார். எல்லாமே 1 சொல்றேன். கிறிஸ்துவா இருக்கிறாரு. எப்படி சொல்ற பாருங்க, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். தமிழ்ல ஆர்டர் தலையில் ஆயிடுச்சு. ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, திஸ் the beginning of the gospel of Jesus the Christ the Son of God. ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுகிறோம் இல்லையா? அந்த கிறிஸ்துன்ற வார்த்தை முதல்ல எடுத்துக்கோங்க. அது இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு பெயர் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ என் பேர் எப்படி ஜீவன் செல்லதுரையோ, சிலர் எப்படி நினைக்கிறாங்க இயேசுடைய பேர் என்னது? இயேசு கிறிஸ்து. 2 பேர், இயேசு கிறிஸ்து. 2வது பேர் லாஸ்ட் நேம் மாதிரி எடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட. ஆனால் அப்படி கிடையாது இல்லையா? கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா மேசியா. அதை நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும் ஆக்சுவலாக. இல்லைனா அதை எடுக்க வேண்டிய விதத்தில் எடுத்துக்க மாட்டோம், கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டோம். பாருங்க, அது ஒரு டைட்டில். கிறிஸ்துன்றது இயேசுனுடைய பெயர் கிடையாது, இயேசு கொடுக்கப்படுகிற டைட்டில். ஜீசஸ் த கிரைஸ்ட் ஆக்சுவலாக அப்படி வந்திருக்கணும், அப்படி வரலனா நீங்கள் ஹிந்தி பைபிள்லாம் எடுத்து வாசித்தீங்கன்னா இயேசு மஷி அப்படின்வாங்க. கிறிஸ்துன்ற வார்த்தைக்கு போல மஷி. ஏன்னா கிறிஸ்துவனுடைய அர்த்தம் என்னன்னா மெசியா. எல்லாம் சொல்லுங்க, மெசியா. இது யூதர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாருங்க. ஆனால் அவங்க எடுக்க வேண்டிய விதத்தில் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, காலம் போக போக இது இயேசுனுடைய 2வது பெயர் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அது சரி, அவ்வளோ மேசியா. மேசியா மேசியானா என்ன அர்த்தம்? யூதர்களுக்கு தான் அந்த கான்செப்ட் நல்லா புரியும். மேசியானா த லாங் அவைட்டட் சேவியர், எல்லாரும் காத்து கொண்டு இருந்த அந்த ரட்சகர், அதான் மேசியா. ஏன் காத்து கொண்டு இருந்தாங்க? பழைய ஏற்பாட்டில் இவர் வருவார், இவர் வந்த பிறகு எல்லாருக்கும் இவர் மூலமாய் ரட்சிப்பு உண்டாகும்னு எவ்வளோ வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. இன்னும் கேட்டால் பழைய ஏற்பாடே ஒரு வாக்கு தத்தம் தான். இட்ஸ் அ ப்ராமிஸ். ஒட்டுமொத்தமாக எடுத்தீங்கன்னா பழைய ஏற்பாடே ஒரு ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸ், அந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல் தான் இவர் மேசியா இல்லையா? பழைய ஏற்பாடு ஒட்டுமொத்தமாக எடுத்தீங்கன்னா அது ஒரு தீர்க்க தரிசனம், அது ஒரு ப்ராமிஸ். ஒரு நாள் மேசியா வருவார், அவர் எல்லாத்தையும் சரி செய்வார், எல்லா பிரச்சனைக்கான பதிலையும் தருவார் என்ற ஒரு வாக்குத்தத்தம் தான் பழைய ஏற்பாடு. அப்போ யூத மக்கள் அதை ரொம்ப ஆழமாக அவங்களுக்குள்ள பதிஞ்சிருச்சு. இயேசுடைய காலத்தில் வாழ்கிற யூத மக்கள் காத்து கொண்டிருந்தாங்க, எப்படா இந்த ரட்சிப்பு வரப்போகுது, எப்போ தேவன் மேசியாவை அனுப்பி நம்மளெல்லாம் விடுவிப்பார், ஒரு உயர்வான வாழ்க்கையை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருந்தாங்க பாருங்க, ஒடுக்கப்பட்டு இருந்தார்கள், பலவிதமான பிரச்சனைகள் நடுவில் இருந்தாங்க. அப்போ அவங்க எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, மேசியா வந்தால் அந்த ரோம சாம்ராஜ்யத்தை கவிழ்த்து போட்டு அவர் ஆளுவார், அவருடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகையில் நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம் அப்படின்னு காத்து கொண்டிருந்தார்கள். மார்க் என்ன சொல்லுகிறார்? இயேசு தான் அந்த கிறிஸ்து, இயேசு தான் அந்த மேசியா, எல்லாரும் காத்து கொண்டிருக்கிற அந்த மேசியா. அவர் வந்தால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும், எல்லா பிரச்சனைக்கான பதில் அவரே. மேசியானுடைய அர்த்தம் அப்படிதான் பாருங்க. இன்னைக்கு நீங்க மேசியான்ற அந்த கிறிஸ்துன்ற வார்த்தையை பார்க்கும்போது எப்படி புரிஞ்சுக்கணும்? இயேசு எல்லா பிரச்சனைக்கான பதிலாக இருக்கிறவர், எல்லா வாக்கு தத்தத்தையும் நிறைவேற்றுகிறவர், எல்லா வாக்கு தத்தங்களும் அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் ஆகவும் இருக்கின்றது. See him as the answer to all your problems. உங்க எல்லா பிரச்சனைக்கான பதிலாக அவரை பாருங்கள். அப்போதான் கிறிஸ்துவன்ற அந்த வார்த்தையை நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம், ஒழுங்கா எடுத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்துன்ற வார்த்தையை பார்க்கும்போது எல்லா வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு கொண்டு என்னுடைய எல்லா பிரச்சனையும் தீக்கிறவர் மேசியா கிறிஸ்து. அடுத்தது இயேசுவை பற்றி அந்த வசனம் சொல்றது தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன். இந்த டைட்டில் கூட அவர் யார் என்று சொல்லுது இல்லை, அவர் தேவனுடைய குமாரன். இன்றைக்கு நாம பாருங்க, நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் சில நேரம். ஆனா தேவனுடைய குமாரன்ற அந்த கருத்தை இயேசுடைய நாட்களில் வாழ்ந்து வந்த பெரிய பெரிய ஆட்களை விட நீங்க தான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இன்றைக்கு வாழுகிற கிறிஸ்தவர்கள் தான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு எப்படி நம்ம புரிஞ்சு கொண்டாங்க தேவனுடைய குமாரன்னா? அந்த கிரேக்க ரோம உலகத்தில் எப்படி புரிஞ்சு கொண்டாங்கன்னா, அவங்க என்ன யோசித்தாங்க பாருங்க, அவங்களுக்கு எப்படின்னா நிறைய பேர் தேவனுடைய குமாரன்,
கொஞ்சம் ஒரு பலசாலியாக இருந்தா, யுத்தத்தெல்லாம் போய் எல்லாரையும் அடிச்சுட்டு வந்து ஜெயித்துட்டு வந்துட்டா அவங்கள தேவனுடைய குமாரன். இந்த ஹெர்குலிஸ் போன்ற ஹீரோஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள தேவனுடைய குமாரன் அழைப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் அவன்கிட்ட கொஞ்சம் பலத்தை பார்த்துட்டா, ஏதோ ஒரு பெரிய சூப்பராக பார்த்துட்டா அவங்களுக்கு என்ன ஒரு நினைப்புனா, அவங்க கடவுளை போல, கடவுளுடைய குமாரன். அந்த ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்ட அந்த ராயர்கள், அந்த ராஜாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தங்களையே தேவகுமாரன் சொல்லிப்பாங்க. அகஸ்டஸ்லாம் தன்னையே தேவகுமாரன் சொல்லி கொண்டார். தங்களே சொல்லனா கூட அவங்க மரிச்ச பிறகு, அந்த ராஜா இறந்த பிறகு அவரை தேவகுமாரன் என்று சொல்லி எல்லாம் வணங்குவாங்க, ராஜாவை வணங்குவாங்க. சில நேரம் ராஜா உயிரோடு இருக்கும்போதே ராஜாவை வணங்குவாங்க. எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அவர் கடவுளுடைய மகன், சன் ஆஃப் காட், தேவகுமாரன் சொல்லுவாங்க. அப்போ அந்த கிரேக்க உலகம், அந்த ரோம உலகத்தில் இந்த தேவனுடைய குமாரன்றது வந்து பலருக்கு யூஸ் பண்ணப்பட்டது. அதனுடைய மேன்மையை அவங்க புரிஞ்சுக்கல பாருங்க. கொஞ்சம் ஒரு ஆள் வந்து சூப்பராக இருந்தா, ரொம்ப டாப்ல இருந்தா தேவனுடைய குமாரன். ஏன்னா கடவுளை ரொம்ப மேன்மையாகவே யோசிக்கல அவங்க. மனுஷன்ட்ட யாராவது சூப்பராக இருந்தால் அவங்கள கடவுளை நினச்சிக்கிறது, எல்லாத்தையுமே கடவுளை நினச்சிக்கிறப்போ என்ன ஆகிடுது, எல்லாருமே தேவனுடைய குமாரனா ஆயிடுறாங்க. நிறைய பேர் தேவனுடைய குமாரன் ஆயிடுறாங்க. ஆனால் யூத உலகத்தில் கொஞ்சம் அது வித்தியாசமான உலகம். யூத உலகம் வந்து கடவுளை வந்து எல்லார காட்டிலும் ரொம்ப மேலான விதத்தில் அவங்க யோசித்து வச்சாங்க. கடவுளை பற்றி ரொம்ப உயர்வான ஒரு எண்ணம் அவங்களுக்கு. நம்மளை போல இல்லை, இவர் எல்லாத்தையும் கடந்தவர் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால அந்த தேவனுடைய குமாரன்ற டைட்டில் முக்கால்வாசி நேரம் அவங்க லேஸில் பயன்படுத்தலை. அவங்க எப்படி அதை பயன்படுத்துனாங்கன்னா, மேசியா ஒரு ஆள் தான் தேவனுடைய குமாரன்ற ஒரு கருத்து அவங்க மத்தியில் இருந்தது. மற்ற விதத்துலையும் இருந்தது. அதாவது சில நேரம் தேவதூதர்களை தேவனுடைய குமாரன்னுவாங்க, இந்த டைட்டில் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஆதியாகமம் 6 அந்த சில ஆட்கள் வராங்கல்ல, சன்ஸ் ஆஃப் காட்னு வரும், தேவனுடைய குமாரர்கள்னு வரும். சில நேரம் இஸ்ரவேல் தேசத்தை ஒட்டுமொத்தமாய் சேர்த்து தேவனுடைய குமாரன் என்று சொல்வார்கள். ஆனால் அதெல்லாம் அவ்வளோ முக்கியமான யூசேஜ் கிடையாது. இயேசுடைய காலத்தில் ரொம்ப முக்கியமாக தேவனுடைய குமாரன் யாரை யோசித்தாங்கன்னா, யூதர்கள் வரப்போகிற மேசியா, அவர் தான் தேவனுடைய குமாரன். அவர் மேசியா, அவர் தேவனுடைய குமாரன். பிரதான ஆசாரியன் கூட இயேசுவை விசாரணை செய்யும் போது, சிலுவைக்கு இயேசு போகிறதுக்கு முன்னால் பிரதான ஆசாரியன் போய் நிற்கிறார்ல, பிரதான ஆசாரியன் விசாரணை செய்கிறான். மார்க் 14:61 விசாரணை நடக்குது. அவர் விசாரணையினுடைய உச்சக்கட்டம் என்னன்னா, இயேசுவை பார்த்து அந்த பிரதான ஆசாரியன் கேட்குறான், நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? இயேசுட்ட கடைசியாக கேட்குற கேள்வி அவன் தான் பிரதான ஆசாரியன். இயேசு குற்றம் சாட்டுறதா இல்லையா அப்படின்னு நினைக்கிறப்போ இயேசுவை பார்த்து என்ன கேட்குறாரு, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. கிறிஸ்து மேசியா, தேவனுடைய குமாரன், நீர் தானா இவர் அப்படின்னு கேட்குறார். இயேசு அதற்கு ஆம் என்று சொல்லுகிறார். அதையே தாங்கிக் கொள்ள முடியல அந்த ஆளால். சட்டையை கிழித்து கொண்டு, அவ்வளோதான், இதுக்கு மேலே வேற ஒன்றும் தேவையில்லை அப்படின்றார். ஆனால் நான் சொல்லுகிறேன், அந்த பிரதான ஆசாரியன் தேவனுடைய குமாரன் புரிஞ்சுக்கிட்டதை காட்டிலும் நீங்கள் அதிகமாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க இன்னைக்கு. ஏன்னா பிரதான ஆசாரியன் எப்படி யோசித்து கொண்டான், யூத மக்கள் எப்படி மேசியா தான் தேவனுடைய குமாரன் யோசித்தாங்க, ரைட்டு, அந்த டைட்டில் கனெக்ட் பண்ணாங்களே ஒழிய, உண்மையிலே இவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன், இவர் தெய்வமாகவே இருக்கிறார் அப்படின்லாம் யோசிக்கல. இவர் ஆதியிலிருந்தே இருக்கிறார் அப்படின்லாம் அவங்க யோசித்து பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள்னா ஒன்றே, ஒரு நபர் தான் கடவுள். 3 நபர் கிறிஸ்தவத்தில் நாம் எப்படி நம்புகிறோம், கர்த்தர் கடவுள்னா ஒரே தேவன், ஆனால் 3 நபர்கள், 1 God 3 persons, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்ல. இந்த வெளிப்பாடெல்லாம் அவங்களுக்கு இல்லை பாருங்க. அவ்வளோ தூரம் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது அவங்களுக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ அவங்க தேவகுமாரன்னா இவர் கடவுளுக்கே ஈக்குவல், கடவுளோடவே ஆதியிலிருந்து இருந்தவர்லாம் யோசித்ததே கிடையாது. அந்த பிரதான ஆசாரியனுக்கே அப்படிப்பட்ட ஒரு அறிவே இல்லை. இன்னைக்கு சாதாரண ஒரு விசுவாசி கூட, அன்னைக்கு யூத தேசத்தில் இருந்த மிகப்பெரிய அந்த பிரதான ஆசாரியனை காட்டிலும் நல்ல ஒரு அறிவு இருக்கு, ஒரு வெளிப்பாடு உண்டாயிருக்கு, ஒரு வெளிச்சம், இயேசுவை குறித்த ஒரு அறிவு, இயேசுவை குறித்த வெளிச்சம், இயேசுடைய மகிமை நீங்கள் இன்னும் அதிகமாக பார்த்துட்டீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அந்த அறிவை வச்சு என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு பிரதான ஆசாரியனை விட அதிக அறிவு இருக்கு இன்னைக்கு. நான் கேட்குறேன், அந்த அறிவை வச்சு என்ன செய்கிறோம்? இயேசு தான் மேசியா, இயேசு தான் தேவனுடைய குமாரன் நம்புகிற நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்க்கையை மாற்றணும் இல்லையா? என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படி யோசிக்கணும், எப்போ நம்ம இயேசு தான் மேசியா, நம்ம இயேசு தான் தேவனுடைய குமாரன், எதை வேணா சந்திரிச்சலான்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்க வேணாம் அல்லவா? என்னங்க
கரெக்ட் தானேங்க? அந்த அறிவு நம்மளை வேற விதமாக வாழ வைக்கணும் இல்லையா? சும்மா தெரியும்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அதை யூஸ் பண்ணுவோம். அப்போ மார்க் வந்து 1ஆம் வசனத்திலே சொல்லிடுறாரு, இந்த புத்தகத்தை ஒரு நல்ல செய்தியா பாருங்க, இயேசுவை பற்றிய செய்தியா பாருங்க, இயேசுடைய விசேஷத்தை முதலே புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை சொல்றாருன்னா, பிறகு வரவனுக்கு இயேசுடைய விசேஷம் புரியாது. நிறைய பார்ப்பீங்க பிறகு, இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம்லாம் சீஷர்களுக்கே புரியாது, மற்றவங்களுக்கு புரியாது. மார்க் சொல்றாரு, நீங்களாவது முதலவே புரிஞ்சுக்கோங்க, இயேசுனுடைய மேன்மையை புரிஞ்சுக்கோங்க, இவர் மேசியா, இவர் தேவனுடைய குமாரன் சொல்லி தொடங்கிட்டு அப்புறம் கண்டினியூ பண்றாரு. 2ஆம் 3ஆம் வசனம் போவோம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான், எல்லாம் சொல்லுங்க, யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து. இப்போ யோவானுக்கு வந்துட்டார். இப்போ சப்ஜெக்ட் வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக மாறுது. ஆனால் யோவானை இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதமே எப்படி, பழையற்பாட்டு சில வசனங்களை கோட் பண்ணுறார். 2ஆம் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா பழையற்பாட்டிலேருந்து அப்படியே எடுத்து சொல்லப்படுகிற வசனங்கள். எங்கேருந்து எடுத்தார்னா, மல்கியா 3:1, மல்கியா 3:1. அப்புறம் 3ஆம் வசனம் வந்து ஏசாயா 40:3. ஒரு ஸ்டடி பைபிள் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சொல்லும். ஸோ 2 பழையற்பாடு வசனங்களை எடுத்து கோட் பண்ணி யோவான்ட்ட வரார். ஏன் பழையற்பாடை கோட் பண்ணுறாருன்னா 2 காரணம். ஒன்று வந்து இந்த இயேசு பழையற்பாடோட கனெக்டட்னு சொல்ல விரும்புகிறார். இந்த இயேசு வர இன்னைக்கு வந்தவர் இல்லை. இந்த இயேசு வந்து ஏதோ லேட்டஸ்ட்டாக இவரை பற்றி என்னமோ சொல்கிறாங்கன்னு கிடையாது. இல்லை, ரொம்ப காலமாக இவரை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம பழையற்பாடே இவரை பற்றி தான் சொல்லுச்சுன்றதுனால தான் பழையற்பாடை கோட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தை புரிஞ்சுக்கணுன்னா இந்த பழையற்பாட்டு வசனங்களை பாருங்கன்றாரு. என்ன வசனங்கள், என்ன மாதிரி ஊழியம் இது? யோவான் ஸ்நானத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, யோவான் வந்து இன்னொருத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தூதன், ஒரு வேலைக்காரன், ஒரு ஊழியக்காரன், இன்னொருத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர். எப்படி சொல்கிறாரு பாருங்க, உமக்கு முன்பாக இவர் அனுப்புகிறேன். 2ஆம் வசனம், உமக்கு முன்னே உமக்கு வழியை ஆயத்தப்படுத்துவான். யாருக்கு முன்னே, யாருன்னு வெளிப்படையாக 2ஆம் வசனத்தில் வரல, 3ஆம் வசனத்தில் வெளிப்படையாக வந்துருச்சு. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். யார் இது வனாந்திரத்திலிருந்து கூப்பிடுகிறது? யோவான் தான். யோவான் வனாந்திரத்திலிருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார், கத்தி. அந்த காலத்தில் மைக்கும் எல்லாம் ஒன்றும் இல்லை, மைக் வச்சுக்கிட்டே இன்னைக்கு கத்துறோம் இல்லையா? அன்னைக்கு எப்படி கத்திருப்பாங்க யோசித்து பாருங்க. என்னன்னு பிரசங்கம் பண்றாரு, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். இன்னைக்கு கூட ஒரு பெரிய நாட்டின் தலைவர் ஊருக்கு வராரு, ஒரு இடத்துக்கு வராருன்னா அந்த இடத்துல ரோடே சூப்பராக போட்டுருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே கம்ப்ளீட்டாக வேற மாதிரி ஆகிடும் இடமே இல்லையா? ஏன்னா அவங்க வராங்கன்னா என்னென்ன பண்ணணுமோ அது எவ்வளோ செலவானாலும் அதை பண்ணி அதை சரிப்படுத்தி சூப்பராக ஆக்கி விட்டுருவாங்க. அது மாதிரி யோவான் வந்து யாரோ ஒருத்தர் பெரியவர் வராரு. யார் அது? கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர். அப்படிதான் சொல்லு, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த கர்த்தர் யார்? இது வந்து பாருங்க, ஏசாயா 40:3 அப்படியே எடுத்து மேற்கோள் காட்டுற வசனம். ஏசாயா 40:3 கர்த்தர் யாரு? இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலின் கர்த்தர் யாருன்னு எந்த யூதனை கேட்டீங்கனாலும் அவங்க ஈஸியா சொல்லிடுவாங்க. எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் தான் கர்த்தர். சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்தவர் தான் கர்த்தர். யாரை நம்பி தாவீது போய் கோலியாத்தை வென்றானோ அவர் தான் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர். தாவீதை ராஜாவாக்குனவர் தான் கர்த்தர். தாவீதுடைய குமாரன் என்றென்றும் ஆளுவார்னு சொன்னவர் தான் கர்த்தர். ஒரு நாள் திரும்ப இந்த கர்த்தர் வருவார்னு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஏசாயால. அவருடைய வழி ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒருத்தனை அனுப்புவார்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். மார்க் என்ன சொல்றாரு? அந்த காலம் வந்துருச்சு. இந்த யோவானுடைய ஊழியம் என்னவா இருக்குது? ஏசாயா 40:3 நிறைவேற்றுகிற ஊழியம். இது என்ன ஊழியம்? கர்த்தருக்கே ரோடு போடுற ஊழியம், கர்த்தருக்கே வழியை ஆயத்தப்படுத்துகிறது. யார் அந்த கர்த்தர்? இயேசு. இயேசுவே கர்த்தர் என்று புதிய ஏற்பாடு முழுவதும் சொல்லுகிறது இல்லையா? நம்முடைய அடிப்படை அறிக்கையே என்ன? அது கிறிஸ்தவத்தில் ஒருத்தன் ரட்சிக்க பண்ணணும்னா இன்னைக்கு என்ன அறிக்கை செய்யணும்? ரோமர் 10:9-10 என்ன சொல்லுகிறார்? இயேசுவே கர்த்தர். ஜீசஸ் இஸ் லார்ட். கர்த்தர்னா
அதை நம்ம பழைய ஏற்பாடோட கனெக்ட் பண்ணணும் பாருங்க. இல்லைன்னா அதனுடைய மேன்மையை புரிஞ்சிக்கவே, ஜீசஸ் இஸ் லார்ட் 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 ஜீசஸ்ன்னு சொல்கிறோம், அது புரிஞ்சுக்கிறோமா? புரிஞ்சு சொல்லணும், கருத்துடன் ஆராதிக்கணும் இல்லையா? வெறும் ஃபீலிங்கோட ஆராதிச்சா பத்தாது, கருத்துடன் புரிந்து கொண்டு, அந்த கருத்தை புரிந்து கொண்டு ஆராதிக்கணும். எந்த கருத்து? ஜீசஸ் இஸ் லார்ட், இயேசுவே கர்த்தர்னா அர்த்தம் என்ன? இயேசு தான் இஸ்ரவேலின் தேவன் அர்த்தம். ஆதியிலிருந்து தம்மை இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்தி தொடர்ந்து வந்த அந்த தேவன் தான் இன்னைக்கு பூமிக்கு வரப்போகிறாருன்னு யோவான் சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்போ பாருங்க, இயேசுனுடைய மேன்மை அடுத்த லெவல் கொண்டு போயிட்டாரு. இயேசு வந்து மேசியா, இயேசு வந்து தேவனுடைய குமாரன், இப்போ இயேசு தான் கர்த்தர். பழைய ஏற்பாட்டுல வெளிப்பட்டிருக்கிற இஸ்ரவேலின் தேவன். சிலர் அந்த கர்த்தரை எடுத்துக்கிட்டு பிதாவோட சம்மந்தப்படுத்திடுவாங்க. இல்லை, அதை இயேசுவோட சம்மந்தப்படணும். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் யாரு? இஸ்ரவேலின் தேவன். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் யாரு? இயேசு தான், பிதா கிடையாது. பிதாவை பிதாவுன்னு தான் சொல்லும் புதிய ஏற்பாடு. கர்த்தர் வந்து இயேசு புதிய ஏற்பாட்டில் இல்லையா? அப்போ இயேசுவை அப்படி கனெக்ட் பண்ணி விடணும் பாருங்க. நீங்கள் உங்கள் மனசில் அது கனெக்ஷன் இருக்கணும் கரெக்டாக. சரி, இயேசுனுடைய மேன்மை இந்த 3 டைட்டில் வருது. இப்போ அடுத்தது 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் போகும். 4 முதல் 6. யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். இப்போ யோவானை பற்றி, யோவானுடைய ஞானஸ்தானத்தை பற்றி சொல்ல போகிறாரு. கொஞ்சம் லைட்டாக இயேசுவை விட்டு சப்ஜெக்ட் லைட்டாக மாறுது இப்போது, ஆனால் திரும்ப வந்துடுவார். பட் யோவான் அவருடைய ஞானஸ்தானம் அதை பார்ப்போம். 4, 5, 6. யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் வந்து ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளையையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். யோவான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இல்லையா? இவர் கொஞ்சம் வைல்டான கேரக்டர். இவர் சூட் போட்டுக்கிட்டு இல்லை. இவருடைய உடையை பார்த்தீங்கன்னா ஒட்டக மயிர் உடையை தரித்து அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டு, இவர் சாப்பிட்டது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறாள். வனாந்திரத்தில் சுற்றிட்டு இருக்காள். வனாந்திரத்தில் பிரசங்கிச்சு நீங்கள்லாம் வனாந்திரத்துக்கு ஊரை விட்டு வனாந்திரத்துக்கு வாங்கன்றார். ரொம்ப வினோதமான ஒரு பார்ட்டி. இன்னைக்கு காலையில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? இட்லி, தோசை. இங்கே வரவங்களாம் சிலர் நிறைய ஹோட்டலுக்கெல்லாம் போய் இங்கே வெளுத்து வாங்குறாங்கன்னு கேள்வி. நம்ம தமிழ்நாட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம லேஸில் எடுத்துக்கிறோம் இல்லையா? இந்த இட்லி தோசை, நாங்கள் இட்லி என்ன அதே இட்லி. ஆனால் உலகத்துலேருந்து நிறைய பேர் வந்து இதை அதிகமாக விரும்புகிறாங்க. இந்த இட்லி, இந்த தோசை, பொங்கல், வடை, இதனுடைய மேன்மை மற்றவங்களுக்கு தான் புரியுது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்கனாலும் நிச்சயமாக யோவான் சாப்பிட்டதை காட்டிலும் சூப்பராக சாப்பிட்ருக்கீங்க. வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் எப்படி இருக்குமோ அது. அதை கூட ஏதோ பொரிச்செல்லாம் சாப்பிட முடியும்னு சொல்கிறாங்க. அந்த வெட்டுக்கிளியை விளையாட்டுக்கு சொல்ல, ஒருவேளை அப்படி சாப்பிட்ருப்பாருன்னு கூட சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. அது பிரபலமாக இருந்திருக்குமா, அது ஈஸியாக கிடச்சிருக்கோன்றாங்க. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும், அதனால தான் அதை சாப்பிட்டாரு. அதாவது ரெடியாக என்ன இருக்குதோ டப்புன்னு அதை எடுத்து ஒருவேளை பொரிச்சு எரிச்சு லேட்டாக அந்த மாதிரி டக்குன்னு குயிக்காக. அவ்வளோ டைம் இல்லை சமைக்கிறதுக்கு, அவ்வளோ டைம் இல்லை. இது மேலே அவ்வளோ கவனம் செலுத்தலாம் முடியல யோவானால. ஏன்னா அவருடைய கவனம் எல்லாம் வேறு இடத்துல இருக்குது. என்னன்னா வருகிற கர்த்தருக்கு ரோடு போடணும், வழியை ஆயத்தப்படுத்தணும். அதான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாரு. எல்லாம் ஊரில் இருந்தால் தான் பிரசங்கம் பண்ண, இவர் வனாந்திரத்தில் போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஊரை விட்டு வனாந்திரத்துக்கு போனால் தான் இவர் கேட்கவே முடியும், அங்கே தான் ஞானஸ்தானத்தை எடுத்துக்க முடியும். எல்லாம் அதை செய்கிறாங்க. வேற கவனிச்சிங்களா? அந்த யூதேயா தேசத்தார் 5ஆம் வசனம் சொல்லுதுல, அனைவரும் நிறைய பேர் அப்படின்னா எருசலேம் நகரத்தார் யாவரும். எருசலேம் நகரம் தாங்க டாப்பு, அங்கே ஊழியம் செய்கிறது தான் டாப்பு. அந்த நகரத்தை விட்டுட்டு இவர்கிட்ட போகிறாங்க. இவர் வனாந்தரத்தில் இருக்கிறார். இவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க? ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார்கள். என்ன மாதிரி ஞானஸ்தானம்? அதை கவனமாக வாசித்தீங்கன்னா 5ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா போகிறதுக்கே ஒரு தாழ்மை வேணும். இவர் ஒரு மாதிரி காட்டுத்தனமாக எங்கேயோ வனாந்தரத்தில் இருந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. மனம் திரும்புகள், மனம் திரும்புகள், தேவ ஆக்கினை வருது, கோபாக்கினை வருது, நியாய தீர்ப்பு வருதுன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. மத்தேயு 3 வாசித்தீங்கன்னா அவருடைய பிரசங்கம் வருது. அங்கே கொஞ்சம் திட்டி திட்டி பண்ணுறாரு மனுஷன். விட்ட போய் அங்கே அதை கேட்கறதுக்கே ஒரு இது வேணும்.
கேட்ட அப்புறம் இவர்கிட்ட பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெறணும். ஆனால் அவ்வளோ கூட்டம் போதுங்க. யோவானுடைய இந்த ஞானஸ்நானம் ரொம்ப ஒரு யூனிக், ரொம்ப தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஞானஸ்நானம் சொல்லுகிறார்கள். அந்த காலத்தில், அதாவது பாவ மன்னிப்பு பெறணும்னா அந்த காலத்தில் வேற வழி இருக்கு இல்லையா? பழைய ஏற்பாட்டு சொல்லின வழியே இருக்கே. எருசலேம் ஆலயத்தில் வழியை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார்ல தேவன். பாவ மன்னிப்பு பெறணும்னா பாவ நிவாரண நாள்னு இருக்கு, வருஷத்தில் ஒரு நாள். அது மட்டும் இல்லை, மற்ற பலிகளை செலுத்தி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள மற்ற வழி இருக்குல்ல, இருக்கு, ஆலயத்தில் இருக்கு. அதுதான் சரியான வழி, வேதத்தில் சொல்லுகிற வழி, பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிற. அது இல்லாமல் யோவானுடைய காலத்தில் பரிசேயர்கள், இந்த மாதிரி ஆட்கள், மத தலைவர்கள்லாம் வேற சில காரியங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க ஜனங்கள்ட்ட. அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? நீ பாவம் செஞ்சிட்டியா, அப்பப்போ உன்னையே கழுவிக்கும், அப்பப்போ உன்னையே. நீ கூட சில பேர் பெரிய பாவத்தை செஞ்சாங்கன்னா போய் நிறைய குளிக்க பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க குற்ற உணர்வு அப்படியே கழுவ போடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த உடம்புலேருந்து அழுக்கு போனால் அந்த அழுக்கும் போயிடுமோ அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? அது தண்ணியே ஒரு சிம்பலாக இருக்குல்ல. நம்முடைய உடம்புலேருந்து அழுக்கு எப்படி எடுத்து போடுதோ அது ஒரு மேலான ஒரு சுத்திகரிப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. அப்போ அந்த பரிசேயர்கள்லாம் அந்த அந்த மத தலைவர்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? சரி, உனக்கு ரொம்ப குற்ற உணர்வு இருக்கா, நீ இப்போ போய் ஒரு சின்ன ஒரு பூலில் உள்ள முக்கி எடுத்து வந்துக்கோ, உன்னையே முக்கி எடுத்துக்கோ, வாஷ் யுவர் செல்ஃப், அப்பப்போ கழுவிக்கோன்னு யூதர்களை அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி விட்டாங்க. அப்போ அந்த ஒரு வழியும் இருக்கு. யோவான் வனாந்தரத்தில் நின்றுட்டு என்ன சொல்றாரு? நீ ஆலயத்துக்கும் போகாத, நீ அவங்க மத தலைவர் சொல்ற இந்த அப்பப்போ கழுவுற வேலையும் பண்ணா கூட பத்தாது, நீ அதெல்லாம் விட்டுட்டு இங்க வா அப்படின்றார். ஒன்றும் இல்லாத காட்டுக்கு வா, வனாந்தரத்துக்கு வா, நான் சொல்றதை கேளு. அங்க அவங்க சொல்றதை விட மேலான விதத்தில், அர்த்தமுள்ள விதத்தில் மனம் திரும்பு, பாவத்தை அறிக்கை செய், பெரிய ஒரு திருப்பம் வாழ்க்கையில் உண்டா. அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு யோவான். அவங்க சொல்றதெல்லாம் பத்தாதுன்றாரு. ஆலயத்தில் அவங்க சொல்றதெல்லாம் பத்தாது, செல்லாது. இங்க இவங்க மத தலைவர்கள் சொல்றதெல்லாம் பத்தாது, நான் சொல்றது இங்க வந்து செய் அப்படின்றாரு. ரொம்ப யூனிக்கான ஒரு ஊழியம் யோவான் இது. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க? அந்த காலத்தில் யோவான் செஞ்ச அந்த ஞானஸ்தானத்துக்கு க்ளோஸா வந்த ஒரே காரியம் என்னன்னா, புறஜாதியாருக்கு இந்த மாதிரி செய்வாங்களாம். புறஜாதியார் மத்தியிலிருந்து சிலர் வந்து யூதனா ஆகணும்னா வாய்ப்பு இருக்கு. யூத மார்க்கத்தில் யார் வேணா சேர்ந்துக்கலாம். இன்னைக்கு கூட யூத மார்க்கத்தில் யார் வேணா சேர்ந்துக்கலாம். எப்படி சேரணும்னா சில இது இருக்கு. அந்த காலத்தில் என்னென்ன செய்ய சொன்னாங்க? விருத்த சேதனம் மற்றும் இந்த ஒரு ஞான ஸ்நானம் மாதிரி ஜலத்தினால் சுத்திகரிப்பு. புறஜாதியாருக்கு இப்படி சொல்லிட்டு இருந்தாங்களாம். சரி, நீ அங்கிருந்து வரன்னா நீ இதை பண்ணு, ப்ளஸ் தண்ணியில் கழுவிக்கோ அப்படின்ற மாதிரி. யோவான் என்ன பண்றாரு? புறஜாதியாரை பற்றி பார்த்து சொல்லுகிற இந்த காரியத்தை எடுத்து எல்லா யூதருக்கும் சொல்றாரு. நீ ஆபிரகாமுடைய பேரனா இருக்கலாம், நீ வந்து இதை செய்கின்றாரு. இதுக்கு எவ்வளோ தாழ்மை வேணும் தெரியுமா? ஒரு யூதனுக்கு போய் புறஜாதியார செய்ய சொல்றத போய் அவன் செய்யணும்னா யூதனுக்கு ரொம்ப தாழ்மை வேணும். ரொம்ப தண்ணியே தாழ்த்தி கொண்டு வனாந்தரத்துக்கு போய் இந்த ஆள் சொல்றதை கேட்டு இவர்கிட்ட தாழ்வா நின்று பாவத்தை அறிக்கை செஞ்சு பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் எடுத்துட்டு போகணும். பேக்ரவுண்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பாருங்க. ஏன்னா இங்கே என்ன நடக்குது? யோவானுடைய ஊழியம் வந்து ரொம்ப யூனிக். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு நபருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். வருகிற கர்த்தர், வருகிற இயேசுக்கு வழி ஆயத்தம் பண்ணுகிறதுனால அவர் சொல்றாரு இதெல்லாம் செல்லாது. ஏன்னா ஆலயத்தில் எல்லாத்தையும் தப்பா பண்ணிட்டு இருக்காங்க, தேவாலயத்தில். அதனால தான் இயேசு சவுக்கு எடுத்தாரு. அங்கே நடக்கிற ஒட்டுமொத்த காரியமே அந்த தலைவர்கள் தவறாய் நடத்தி வருகிறார்கள். ஆலயத்தை மற்ற மத தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், அவங்க எல்லாம் கூட தவறா ஜனங்களை நடத்தி வருகிறார்கள். யோவான் சொல்றாரு அதெல்லாம் செல்லாது. தேவன் என்ன அனுப்பி இருக்கிறார்? வரப்போகிற ராஜாவுக்கு நீ ஆயத்தமாகணும்னா இங்க வா. இது வரைக்கும் செய்யாத அளவுக்கு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா ஆகுன்ற மாதிரி சொல்றார். ஓகே, இதை சொல்லிட்டு 7ஆம் 8ஆம் வசனத்தில் திரும்ப இயேசுவுக்கு அட்டென்ஷன் போது பாருங்க. கவனம் திரும்ப இயேசு மேலேயே யோவானே திருப்பி விடுகிறார். யோவானுடைய ஞானஸ்தானம் அப்படின்னு போது சப்ஜெக்ட். அப்புறம் பார்த்தா யோவானே இயேசுவை பற்றி சொல்றார் பாருங்க. 7:8 வாசிப்போம். அவன், அதாவது யோவான், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். 3 காரியம் சொல்றார் இயேசுவை பற்றி. யோவான் பிரசங்கம் பண்றது வந்து வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் இல்லை, வெறும் மனம் திரும்ப மட்டும் இல்லை. எனக்கு பின்னால் ஒருத்தர் வரார், அவர் வந்து என்னை விட வல்லவர்,
எல்லாம் சொல்லுங்க, வல்லவர். அப்புறம் அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. மூணாவது, நான் ஜலத்தினால தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், அவர் ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அந்த நமக்கு எல்லாருக்குமே அந்த தெரிஞ்ச அந்த ரெண்டாவது காரியத்தை எடுத்துப்போம். அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது இல்லையா? அதை சிலர் வாசித்துட்டு என்ன நினச்சிக்கிறாங்க பாருங்க, யோவான் எவ்வளோ தாழ்மையாக இருந்தார் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு எதுக்குமே தகுதி இல்லை, நான் பாத்திரன் அல்ல, அவருடைய ஷூ லேஸை கூட அவுக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு ரொம்ப தம்ம பாருங்க எவ்வளோ தாழ்மையாக பேசிக்கிறார், தாழ்மையாக காமிச்சிக்கிறார், அப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படி எடுத்துக்கிறாங்க. அது பாயிண்ட் கிடையாது. பாயிண்ட் யோவான் எவ்வளோ குறைவுள்ளவர், தாழ்மை உள்ளவராக இருக்கிறான்றது பாயிண்ட்டே கிடையாது. பாயிண்ட் இயேசு எவ்வளோ மேன்மையாக இருக்கிறான்றது தான் பாயிண்ட்டு. அப்படியே தலையில் எடுத்துப்பாங்க இல்லையா? பாயிண்ட் இயேசு எவ்வளோ மேன்மையாக இருக்கிறார். நல்லா கவனிங்க, யூத கலாச்சாரத்தில் அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பாங்க. அதாவது சில கலாச்சாரத்தில் காலில் விழுறது, காலை தொடுறது, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவாங்க இல்லையா? யூதர்கள் மத்தியில் அதெல்லாம் பார்க்க முடியாது. யூதர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக, யூதர்கள் பொதுவாகவே யூதர்கள் தங்களை ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி உயர்வாக நினச்சவங்க. அது சில நேரம் பெருமையாகவே போயிடுது. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு தங்களை உயர்வாக நினச்சாங்கன்னா, அந்த காலத்தில் இருந்த ரபிக்கள்லாம் சிலர் எப்படி போதிச்சுட்டு இருந்தாங்க, ஒரு அடிமை கூட, யூதனாக இருந்தால் ஒரு அடிமை கூட தன்னுடைய எஜமானுடைய காலை கழுவுறது, ஷூவை போடுறது, ஷூவை தூக்கிட்டு போகிறது, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு போதிச்சுட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் அடிமைகள் எஜமானுக்கு காலை கழுவுவாங்க, ஷூவை போடுவாங்க, ஷூவை கழட்டுவாங்க. இதெல்லாம் சகஜம். பொதுவாக ஒரு உயர்வானவருக்கு ஒரு தாழ்வானவர் செய்வாங்க அதெல்லாம். இந்த ரபிக்கள் சிலர் எப்படி போதிச்சுட்டு இருந்தாங்கன்னா, நீ அடிமையாக இருந்தால் கூட, நீ யூதனாக இருந்தால் நீ அப்படி செய்யக்கூடாது. ஒரு யூத அடிமை ஒரு யூத எஜமானுக்கு அப்படி செய்யக்கூடாதுன்ற சில போதனைகள் இருந்தது. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, நீ உயர்வானவன், ஒரு யூதன், மறந்துடாது. அதுக்கு வசனம்லாம் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடு வசனம். என்ன வசனம் சொல்லுவாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுறேன். லேவியராகமம் 25:39-46 இந்த மாதிரி. லேவியராகமம் 25:39 வசனம், 46 வசனம்லாம் கோட் பண்ணி சொல்லுவாங்க ரபிக்கள். பழைய ஏற்பாடே சொல்லுது, யூத அடிமைகள் மற்ற அடிமைகள் மாதிரி நடத்தப்படக்கூடாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, அவங்க இந்த ஷூ லேஸை கழட்டுறது, அல்ல சாண்டில் ஸ்ட்ராப்பை எடுக்கிறது, ஒருத்தர் ஷூவை கழட்டுறதுன்றது ரொம்ப ஒரு இழிவாய் நினைத்தார்கள் யூத கலாச்சாரத்தில். நாம் நினைக்கிறத விட அதை ரொம்ப ஒரு கீழ்த்தனமான ஒரு செயலாக நினைக்கிறாங்க. யோவான் என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிறீங்களே ரொம்ப அடிமட்டமான கீழ்த்தனமான மட்டமான செயல் நினைக்கிறீங்களே, அந்த ஒரு செயலை கூட இவருக்கு நான் செய்ய நான் பாத்திரன் அல்லன்னா என்ன அர்த்தம்னா, வரப்போறர் எவ்வளோ பெரியவர்னா, இது வரைக்கும் நீங்கள் அவரை போல யாரையுமே பார்த்ததில்லை. இது வரைக்கும் அவருடைய மேன்மைக்கு ஈக்குவலாக யாரும் கிட்ட கூட வந்ததே இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பெரிய ஆளுக்கு கூட நாம் ஷூவை கழட்டி விடக்கூடாதுன்னு. ஷூவை கழட்டி விடுறது அவ்வளோ அல்பத்தனமான ஒரு மட்டமான செயலாக உனக்கு தெரியுது. அந்த மட்டமான செயலை கூட, அந்த அந்த ரொம்ப பேசிக்கான செயலை கூட இவ்வளோ பெரிய நபருக்கு நான் செய்ய பாத்திரன் அல்லன்னா அவர் அவ்வளோ பெரியவராக இருக்கிறாருன்னு அர்த்தம். நான் மட்டமானவன் அர்த்தம் இல்லை. அர்த்தம் நான் மட்டமானவன் இல்லை. அர்த்தம் அவர் அவ்வளோ பெரியவர். யூதர்களுக்கு நல்லா தெரியும் அவங்க மட்டமானவர்கள் அல்லன்னு தெரியும். அவங்க ஆபிரகாமின் பிள்ளைகள்னு தெரியும். அவங்க தேவனுடைய சாயலின் ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள்னு தெரியும். பாருங்க, ஆபிரகாமின் பிள்ளைன்னுவாங்க, பெருமையாக சொல்லிப்பாங்க. அவங்களுக்கு மட்டமாக இருக்கிறன்ற ஒரு அந்த அந்த விதமான ஒரு எண்ணமே ஒருபோதும் அவங்கள்ட்ட இல்லை. நான் மட்டமானவன், நான் ஒன்றுமே இல்லை, தகுதி இல்லை, அப்படிலாம் நினச்சவங்களே கிடையாது. யோவான் என்ன சொல்ல வராரு, நாம் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் இவர் நம்மளை காட்டிலும் எட்ட முடியாத தூரத்தில் பெரியவராக இருக்கிறார். அந்த அளவுக்கு உயர்ந்தவராய் இருக்கிறார். அவருடைய ஷூவை கழட்டுறது எனக்கு தகுதி இல்லை அப்படி சொல்றாரு. பாயிண்ட் என்ன, இயேசுனுடைய மேன்மை, இயேசுனுடைய மேன்மை. இதை வாசித்துட்டு நாமளும் யோவானை போல இருக்கணும் அப்படி பாயிண்டே கிடையாதுங்க. இதை வாசித்து என்ன புரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறார் யோவானு, அவர் அவ்வளோ பெரியவர். ஆனால் தான் அவரை பற்றி என்ன சொல்றார், என்னிலும் வல்லவர். எல்லாம் வல்லவர். வல்லவர்னா பழைய ஏற்பாட்டில் யாரை குறிக்கிற வார்த்தை, தேவனை.
என்னிலும் வல்லவர் எனக்கு பின்னால வருகிறார். அவருடைய பாதரட்சையின் வாரை கூட அவிழ்க்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அப்புறம் மூணாவது என்ன சொல்றாரு, நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், அவர் ஆவியின். என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட வந்தனா என்ன நீ பெருசா நினைச்சுக்கிறேன். யோவானை பெருசா நினைச்சிட்டாங்க. எருசலேம்லேருந்து அவ்வளோ கூட்டமா போறாங்க அவர்கிட்ட. அவரை சூப்பரா பெரிய பிரசங்கியார். இயேசுவே யோவான் என்ன சொன்னார், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்ல மிக மேன்மையானவர் யோவான் தான், யோவான் ஸ்நானன் இல்லையா. அப்ப யோவான் அவ்வளோ பெருசா நினைச்சிட்டு போறாங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, யோவான் என்ன பெருசா நினைச்சுக்கிறீங்க, ஆனா நான் வெறும் உங்களை தண்ணியில தான் முக்கி எடுக்கிறேன். எனக்கு பின்னால வரப்போகிறவர் ஆவியானவருக்குள்ளேயே முக்கி எடுக்கிறார். பரிசுத்த ஆவிக்குள்ளேயே. கொஞ்சம் யோசித்து பாருங்க, தண்ணி உள்ள முக்கி எடுக்கிறதுக்கும் கடவுளுக்குள்ளேயே முக்கி எடுக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். ஆவியானவர் கடவுள், திருத்துவத்தின் மூன்றாம் நபர். என்ன சொல்றாரு, எனக்கும் அவருக்கும் ரொம்ப தூரம். இவர் அவ்வளோ பெரியவர், அவருடைய மேன்மை. இயேசுவை எந்த அளவுக்கு நீங்க பெரியவராக யோசிச்சிருக்கீங்க, எவ்வளோ பெருசா யோசித்தீங்கனாலும் பத்தாது. I challenge you to think so highly of Jesus that it is wrong. இயேசு ரொம்ப உயர்வா யோசிச்சா தப்பாயிடுமோங்க. நீங்க அந்த அளவுக்கு யோசிக்கவே முடியாது. ஏன்னா அவர் அவ்வளோ பெரியவர், அவ்வளோ பெரியவர். அவருடைய மகிமை மாட்சிமை அவ்வளோ உயர்வானது. எந்த அளவுக்குன்னா, நீங்க அதை யோசிக்க வேண்டிய விதத்தில் யோசிக்கவே முடியாது. இந்த பூலோக வாழ்க்கையிலே அது நம்ம அவ்வளோ தூரம் எட்டவே மாட்டோம். எப்பவுமே அவரை நம்முடைய மனசுல குறைவாதான் யோசிக்கிறோம். அவருடைய மேன்மையை நாம புரிந்துக்க வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்வதில்லை, உணர்ந்து கொள்வதில்லை. அதுதான் உண்மை. இது வரைக்கும் பாருங்க, இயேசுவை பற்றி எவ்வளோ மேன்மையா பேசி விட்டார். மார்க் 8 இயேசுவை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கிறார். மேசியா, அவர் மேசியால சொல்லுங்க, அவர் மேசியா, தேவகுமாரன், கர்த்தர், வல்லவர், உயர்வானவர், ஆவியில் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் இல்லையா. 6 காரியங்கள் இயேசுவை பற்றி சொல்லிவிட்டார். இதுக்கப்புறம் எங்க போவாரோன்னு இருக்கு இல்லையா. இதை விட எப்படிங்க மேலே போறது. அடுத்தது என்ன போகுது பார்ப்போம். 9 - 13 என்ன வருதுன்னா, 2 காரியம் வருது, 2 சம்பவம். ஒன்று இயேசுனுடைய ஞானஸ்நானம். இயேசு யோவானால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்றார். அடுத்தது அது 9 - 11. 12, 13 இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுறார். நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்க முதல்ல ஷாக் ஆயிருக்கணும். அதை கேட்டோடனே ஷாக் ஆயிருக்கணும். இவ்வளோ உயர்வானவர், யோவானை விட இவ்வளோ உயர்வானவர். அவர் ஷூவை கழட்டுறதுக்கு கூட யோவானுக்கு தகுதி இல்லைன்னு அவர் ஃபீல் பண்றாரு. அவ்வளோ உயர்வானவர், அவர்கிட்ட யோவான்கிட்ட ஞானஸ்நானம் எப்படி பெறலாம்? யோசித்து பாருங்க, அந்த கான்ட்ராஸ்டை யோசித்து பாருங்க. இவ்வளோ மகிமையானவர் எப்படி இவ்வளோ இறங்கி நான் ஏற்கனவே சொன்னேன், யோவான்கிட்ட ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்றதுன்னா அதுக்கு ஒரு பெரிய மற்றவங்களாம் என்ன பேசுவாங்க. ஏன்னா யோவான்கிட்ட போறவங்களாம் பாவிகள். நான் பாவம் செஞ்சிட்டேனே அப்படின்ட்டு அறிக்கை செய்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்துக்கிறவங்க தான் யோவான்கிட்ட போறவங்க. அந்த கூட்டத்தில் இயேசுவும் போறாரு. எப்படி? யோவான்கிட்ட ஞானஸ்நானம் பெற்றுட்டு அப்புறம் எங்க போறாரு? அடுத்தது வனாந்தரத்துக்கு போறாரு. அங்க என்ன நடக்குது? பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். யார்? இந்த மேசியா, இந்த தேவகுமாரன், இந்த கர்த்தர், இந்த வல்லவர். பிசாசினால் 40 நாள், அதாவது 40 நாள் சாப்பிடாம இருந்து அதுக்கப்புறம் பிசாசினால் சோதிக்கப்பட்டு காட்டு மிருகங்களோட அங்க இருக்கிறார். இது அவருக்கு தேவையா? இது அவர் செய்ய வேண்டிய ஒரு காரியமா? இது அவருக்கு ஏற்ற ஒரு காரியமா? யோசித்து பாருங்க. உங்க மனசு அப்படி திங்க் பண்ணுங்க. மார்க் என்ன பண்றாரு? அதை கான்ட்ராஸ்ட் பண்ணுகிறார். இவ்வளோ உயர்வான இயேசு இந்த அளவுக்கு இறங்கி ஞானஸ்நானம் எடுத்து வனாந்தரத்துக்கு போய் பிசாசினால் சோதிக்கப்பட்டு வருகிறார். இயேசுனுடைய இந்த தாழ்மையை காண்பிக்குது. எந்த அளவுக்கு இறங்கி வருகிறார். மற்றவங்களாம், யோவான்கிட்ட போறவங்களாம் பாவிகள். அவங்க இறங்கி தான் வரணும். நம்ம தேவன்கிட்ட பாவியா வரும்போது இறங்கி தானே வரும். ஆண்டவரே என்னை ரட்சியும், பாவங்களை மன்னியும் இறங்கி தான் வரும், தாழ்மையோட தான் வரும். அதுதான் சரி இல்லையா?
அந்த தாழ்மை இல்லாதனாலே தேவன்கிட்ட நிறைய பேர் வர்றதில்லை. என்னை ரட்சியும் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னி ஆண்டவரேன்னு சொல்கிற அளவுக்கு தாழ்மை இல்லை அவங்கள்ட்ட. அதனாலேயே ரட்சிப்பை இழந்துடுறாங்க, கோட்டை விட்டுறாங்க. அப்போ ஒரு பாவி இறங்கி தேவன்கிட்ட தாழ்மையுடன் வந்து என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்றது சரி, அது தகும். ஆனா இவர் தேவகுமாரன், இவர் கர்த்தர், இவர் யோவான்ட்ட வந்து நிற்கிறது எங்க தகும்? ஆனால் தான் யோவானே என்ன பண்றாரு, இங்க இல்லை மத்தேயு 3 பார்த்தீங்கன்னா யோவானே ஆச்சரியப்படுறாரு. ஐயோ, நான் தான் உம்மட்ட ஞானஸ்நானம் எடுக்கணும், நீர் என்கிட்ட வந்திருக்கிறீரே அப்படின்றாரு. அதுக்கு இயேசு சொல்ற பதில வாசித்திருக்கீங்களா? ஏன் இயேசு யோவான்ட்ட ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார் அப்படின்றதற்கு வேதத்தில் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்க பதில் ஒன்று தான். அது இயேசுனுடைய வாயிலிருந்தே வருது. மத்தேயு 3:15 14 வந்து மத்தேயு 3:14 யோவான் சொல்றாரு, நான் தான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். இயேசு சொல்றாரு இல்ல. அப்புறம் அவர் சொல்ற வார்த்தைகளை கவனிங்க. மத்தேயு 3:15 இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய். எனக்கு பார்த்தா ஏற்றதா தெரில, யோவானுக்கு பார்த்தாலே ஏற்றதா தெரில. ஆண்டவரே, இது நடக்கக்கூடாது, நீர் என்கிட்ட வந்து ஞானஸ்நானம் எடுக்க கொடுக்க கூடாதுன்னு யோவான் சொல்றான். இயேசு என்ன சொல்றாரு, நீ இடம் கொடு, இதுக்கு இடம் கொடு, இதை விடு, சும்மா இருன்றாரு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது, எல்லாம் சொல்லுங்க, எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. இயேசு பார்த்த விதம் வேற. அந்த பதத்துக்கு அர்த்தம் வந்து ரொம்ப ஆழமானது. எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்குது. இந்த விதத்தில் இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது ஏற்றதாய் அப்படின்னு அர்த்தம் என்ன? ரொம்ப ஆழமான அர்த்தம். ஆனால் அதனுடைய அர்த்தம் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். அதனுடைய அர்த்தம், எதையும் விடாமல் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்வது ஏற்றதாய் இருக்கிறது. அல்லது இப்படி சொல்கிறேன், எதையும் விட்டு வைக்காம தேவனுடைய சித்தத்தை நான் செய்வது சரி. அல்லது இப்படி சொல்கிறேன், தேவன் இதை நான் செய்யணும்னு விரும்புகிறார், ஆகவே நான் செய்வேன். இதுதான் சிம்பிளான அர்த்தம். ஓகேயா? ஆனால் இதை இன்னொரு லெவல் போய் பார்த்தீங்கன்னா, இது வெறும் தேவன் ஏதோ செய்ய சொல்கிறார், நான் செய்கிறேன், அப்படி மட்டும் இல்லை. இதுக்கு காரணம் கூட இருக்குது. ஏன் இயேசு இதை செய்கிறாருன்னா, ஞானஸ்நானம் தம்முடைய ஜனங்களோட தம்மையே அடையாளப்படுத்திக் கொள்கிறார். தம்முடைய ஜனங்களோட தம்மையே அப்படியே அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அதாவது இவருக்கு இந்த ஞானஸ்தானம் தேவையே இல்லை, இவருக்கு மனம் திரும்புதல் தேவையே இல்லை, பாவ மன்னிப்பு தேவையே இல்லை, எதுவுமே தேவையில்லை. இந்த ஞானஸ்தானமே இவருக்கு அர்த்தமில்லாத ஒரு காரியமாக இருக்குது ஆக்சுவலா இவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா. ஆனால் இவருடைய ஜனங்களுக்கு இது தேவை. இவர் ரட்சிக்க போகிற ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு தேவை, மனம் திரும்புதல் தேவை. இந்த விதத்தில் தேவனிடத்தில் வருகிறது தேவை. நமக்கு இது தகும். அதான் நான் சொன்னேன்ல, நாம தேவனிடத்தில் ரட்சிப்புக்கோ எதுக்கு வருமோ ஒரு தாழ்மையுடன் வருகிறோம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், என்னை ரட்சியும் அப்படின்ற அந்த தாழ்மையோட வருகிறோம்ல, அது ஜனங்களுக்கு ஏற்றதா இருக்கிறதுனால இவர் என்ன பண்றாரு, தம்மையே, இவர் எவ்வளவு உயர்வா இருந்தாலும் தம்மையே தம்முடைய ஜனங்களோட அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இவர் கடவுளா இருந்தாலும் நம்மை போல மனுஷனானார். நாம நடக்கிற இதே பூமியில நடந்து, இதே மண்ணில் நடந்து, நாம போக வேண்டிய பாதையில இவரும் போகிறார். நாம மனம் திரும்பணும், நாம தேவனிடத்தில் போய் நம்மையே ஒப்பு கொடுக்கணும். இவர் நமக்காக அதை நம்முடைய ஸ்தானத்தில் நம்முடைய பிரதிநிதியாக நமக்காக பூரணமாய் செய்து முடிக்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்முடைய மனம் திரும்புதல் கூட பூரணமா இல்லை. அதுதான் உண்மை. நாம மனம் திரும்புகிறோம் இல்லையா, எத்தனையோ முறை வாழ்க்கையில் மனம் திரும்புகிறோம். ஆனால் அது கூட பர்ஃபெக்டாக இல்லை, அது கூட பர்ஃபெக்டாக இல்லை. முக்கால்வாசி பேர் சொல்ல முடியாது, நான் பர்ஃபெக்டாக மனம் திரும்பி விட்டேன். நமக்காக ஒருத்தர் பர்ஃபெக்டாக மனம் திரும்பினார். அதாவது அவர் பாவம் செஞ்சாருன்னு மனம் திரும்பல, அவரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஸ்தானத்தில் பர்ஃபெக்டாக கீழ்ப்படுகிறார், தம்மையை ஒப்படைக்கிறார். கீழ்ப்படுகிறார், ஒப்படைக்கிறார்ன்ற விதத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த செயலை புரிஞ்சுக்கலாம். ஏன் யோவான் ஸ்நானன்ட்ட போய் அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறார்? அவர் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார். நீர் என்ன சொல்ல செய்கிறீரோ செய்வேன், என் வாழ்க்கையே ஒட்டுமொத்தமாக எதையும் விட்டு வைக்காம உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். நாம செய்ய வேண்டிய செயல் அது. அவர் நம்முடைய ஸ்தானத்தில் நமக்காக
செய்கிறார். நம்மை போல ஆனார். நாம் போக வேண்டிய பாதையில் அவரும் போகிறார். ஞானஸ்தானத்தையும் விட்டு வைக்காம அது வழியாக போகிறார். எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு போகிறார். ஏன்? அப்போ தான் நம்மளை ரட்சிக்க முடியும். நம்முடைய ரட்சிப்புக்காக. எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிப்புக்காக. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க. ஏன் இதை செய்கிறாருன்னா, சிலர் வெறும் எப்படி எடுத்துக்கிறாங்க, நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்படி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. நமக்கு ஒரு மாடலாக இருக்கும்படி, நமக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும்படி. என்ன சொல்லுவாங்க பாருங்க, இயேசுவே ஞானஸ்நானம் எடுத்தார், நாமளும் ஞானஸ்நானம் எடுக்கணும். கரெக்ட், மாடலாகவும் இருக்கிறாரு. ஆனால் அதை விட முக்கியமான காரணம் என்னன்னா, நம்முடைய ரட்சிப்புக்காகவே இதை செய்தார். நம்முடைய ரட்சிப்புக்காகவே செய்தார். ரட்சிப்புக்காகவே மனுஷன் ஆனார். நம்மை போல ரட்சிப்புக்காகவே நாம போக வேண்டிய பாதையில் அவரும் போறாரு. நம்முடைய ரட்சிப்புக்காகவே முழுமையாய் கீழ்ப்படுகிறார். இவர் முழுமையாய் கீழ்ப்படியவில்லை என்றால் இவர் பழுதற்ற ஆடா இருக்க முடியாது. இவர் பழுதற்ற ஆடா இல்லைன்னா நாம நம்முடைய பாவத்தெல்லாம் இவர்கிட்ட கொடுத்து விட்டு இவருடைய நீதியை நாம பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நம்ம நீதிமான் எதை வச்சு சொல்லுகிறோம்? இவருடைய முழுமையான அந்த கீழ்ப்படிதல், பூரண கீழ்ப்படிதல், எதையும் விட்டு வைக்காம தேவன் சொன்னது எல்லாத்தையும் செய்ததுனால அந்த ஞானஸ்தானம் அதனுடைய தொடக்கம் தான். அங்க தொடங்கி எங்க போய் முடியுது? சிலுவையில் போய் முடியுது. சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். பிலிப்பியர் 2 சொல்லுகிறது, சிலுவையில் மரிக்கும்படி தம்மையே தாழ்த்துகிறார். இவ்வளோ இறங்கி வரார். ஞானஸ்தானம் எடுத்தது மட்டும் இல்லை, ஞானஸ்தானம் எடுத்து முடிச்ச உடனே வனாந்தரத்துக்கு போய் பிசாசினால் சோதிக்கப்படுறார். இது எந்த விதத்தில் நியாயம் நான் கேட்கிறேன் பாருங்க. மார்க்ல அந்த வனாந்தரத்தில் சோதிக்கப்படுறது வந்து 12:13 வருது இல்லையா? எப்படி சோதிக்கப்பட்டார், என்னென்ன சோதனை வந்தது, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல. கவனிச்சிங்களா? மார்க்ல 12:13 தான், 2 வசனம் தான் பிசாசினால் சோதிக்கப்படுறது. என்னென்ன சோதனை வந்தது, எப்படி இயேசு மேற்கொண்டார், அதெல்லாம் சொல்லவே இல்லை. அப்போ மார்க் வந்து அந்த டீட்டெயிலாம் நம்ம யோசிக்கணும்னு விரும்பல இந்த இடத்துல. அதுக்கு மத்தேயு இருக்கு, அதுக்கு லூக் இருக்கு. இவர் என்ன யோசிக்கணும்னு விரும்புறாருன்னா, அவர் சோதிக்கப்பட்டதே முதல்ல யோசித்து பாருங்கன்றார். அவர் எப்படி சோதிக்கப்பட்டார், எப்படி மேற்கொண்டார், அதெல்லாம் ஒரு நிமிஷம் விட்டுருங்க. அவர் சோதிக்கப்பட்டதனுடைய அந்த காரியத்தை, அதனுடைய மேன்மையே, அதை கண்டு நீங்க ஆச்சரியப்படணும் அல்லவா? இயேசு சோதிக்கப்பட்டார். ஏன்? அவருக்கு அது தேவையா? தம்முடைய ஜனங்களோட அடையாளப்படுத்தி கொள்கிறார். நாம சோதிக்கப்படுறோம் இல்லையா? நமக்கு ஒவ்வொரு நாளும் சோதனை வருது. இயேசு என்ன பண்றார்? நம்மை போலவே அவரும் சோதனைக்குள்ள, அதாவது நம்ம விட அதிகமாய் சோதிக்கப்பட்டார். எபிரேயர் 4:15 என்ன சொல்லுது? நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டிருந்தும் பாவம் இல்லாம இருந்தார். கரெக்டாங்க? நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டிருந்தும் பாவம் இல்லாம, நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டார். இன்னும் கேட்டா நான் சொல்லுவேன், சோதனையினுடைய பவர்னு பார்த்தீங்கன்னா நம்ம விட அதிகமாக சோதிக்கப்பட்டார். அதாவது சோதனையினுடைய அந்த ஈர்ப்பு யார் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அதில் விழாதவங்க தான் அது அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாம என்ன நினச்சிக்கிறோம், பாவம் செய்யாதவங்க தான் சோதனையினுடைய பவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, அந்த ஈர்ப்பு சக்தியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னு நினச்சிக்கிறோம். உண்மை என்னன்னா, சோதனைக்குள்ள விழாம இருக்கிறவங்க, அதாவது சோதனை வந்தும் பாவம் செய்யாம இருக்கிறவங்க தான் அந்த சோதனையுடைய ஈர்ப்பை அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5வது ரவுண்ட்லேயே நாக் அவுட் ஆயிட்டீங்கன்னா நீங்க முழு அடி வாங்கலன்னு அர்த்தம். 10வது ரவுண்டில் நாக் அவுட் ஆனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடி வாங்கி அப்புறம் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். 15 ரவுண்டும் போய் அடின்னு வாங்கியும் நீங்க கீழே விழவே இல்லைன்னா நீங்க தான் அதிக அடி வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்டா? ஒருத்தர் தான் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருந்திருக்கிறார். ஒரு பாவம் கூட செய்யாம, ஒரு தடவை கூட அதுக்கு விட்டு கொடுக்காம. அதை லேசில் நினைச்சிடாதீங்க. அவரும் மனுஷனா இருந்தார், வெறும் கடவுளா மட்டும் இல்லை. பாருங்க, அவருடைய ஞானஸ்நானமும் இந்த சோதனையும் அவருடைய மனுஷத்தன்மையை எடுத்து காண்பிக்குது இல்லையா? அதுக்கு முன்னால அவருடைய அந்த தெய்வத்துவம் தான் அதிகமாக வருது. மேசியா, அவருடைய தேவகுமாரன், கர்த்தர், வல்லவர். ஆனா அவர் ஞானஸ்தானம் எடுத்தார், பிசாசினால் சோதிக்கப்பட்டார்ன்றது எதை காண்பிக்குது? அவருடைய மனுஷ அந்த தன்மை, மனுஷிக அந்த மேன், நேச்சர் ஆஃப் மேன். அவர் மனுஷன் என்பதை எடுத்து காண்பிக்குது. இயேசு ஆதாமோட கம்பேர் பண்ணி பாருங்க. தோட்டத்தில், அருமையான தோட்டத்தில் எல்லா சாப்பாடையும் கொடுத்து, எந்த மரத்தின் கனியை வேணா சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி
அங்கேயே அவனால் சோதனை தாங்கிக் கொள்ள முடியல. ஒரு மரத்தின் கனியினுடைய சோதனையை கூட ஆதாமால தாங்கிக் கொள்ள, எல்லாத்தையும் சாப்பிட்டுக்க, என்ன வேணா சாப்பிட்டுக்கோ, இந்த ஒன்றை மட்டும் சாப்பிடாதானா, அந்த கனியினுடைய சோதனையை கூட தாங்கிக் கொள்ள முடியல. இயேசுவோ தோட்டத்தில் இல்லை, வனாந்தரத்தில். எல்லாமே இருக்கிற இடத்துல சோதிக்கப்படல, எதுவுமே அங்கே இல்லை. 40 நாள் அவர் சாப்பிடவும் இல்லை. பசி இருந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அதன் முடிவில் பிசாசு சொல்கிறான், இந்த கல்லை அப்பமாய். எவ்வளோ பெரிய சோதனை யோசித்து பாருங்க. அது நம்ம லேஸில் எடுத்துடுறோம். எவ்வளோ ஒரு எஃபர்ட் எடுத்து அதை அவர் மேற்கொண்டிருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன், சாப்பிடாமல் இருந்தால் கூட பரவாயில்ல போ, நீ சொன்னால் நான் செய்ய மாட்டேன், கடவுள் சொல்கிறது தான் நான் செய்வேன்னு அங்கே பாவம் செய்யாமல் அந்த சோதனையை மேற்கொண்டார். நம்மை விட சொல்லப்போனால் அதிகமாய் சோதிக்கப்பட்டவர். அதாவது அவர் வாழ்நாள் முழுவதும் பூலோக வாழ்க்கையில் பிசாசானவன் அவரை திசை மாற வைக்க பார்க்குறான். எப்படியாவது சிலுவை அவாய்ட் பண்ணிடணும்னு வைக்க பார்க்குறான். எப்படியாவது அவர் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் வச்சிடணும் அப்படின்னு பார்க்குறான். ஆனால் முடியவே இல்லை. நம்ம போல அவரும் சோதிக்கப்பட்டு ஒரு தடவை கூட பாவம் செய்யாமல் இருந்ததுனால தான் பழுதற்ற ஆடாய் சிலுவைக்கு போறார். யாருக்காக? நமக்காக. அப்போதான் நீங்க இயேசுவை நம்பும் போது நீங்க நீதிமானாக முடியும். இயேசுடைய நீதி உங்களை தலையிலிருந்து கால் வரைக்கும் கவர் பண்ணுகிறது. பர்ஃபெக்ட், பூரண நீதி. ரட்சிப்பு இப்படிதான் நடக்க முடியும். அதற்காகவே அதை செய்தார். வெறும் நமக்கு மாதிரியா இருக்கும்படி மட்டும் இல்ல, நம்மோட தம்மை அடையாளப்படுத்தி கொண்டு நமக்காக ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியே செய்தார். அது மட்டும் இல்ல, இன்னொரு காரணமும் இருக்கு. இன்றைக்கு நமக்கு உதவி செய்யும்படி செய்தார். ஏன் இந்த ஞானஸ்நானம், ஏன் சோதனை? 3 காரணங்கள். ஒன்று, நமக்கு மாதிரி. அவர் செஞ்சது மாதிரி நாம செய்யணும், அவர் மேற்கொண்ட மாதிரி நாம மேற்கொள்ளணும். இன்னொன்று நமக்கு ரட்சிப்பு அப்பதான் உண்டாகும். பழுதற்ற ஆடாய் அப்பதான் அவர் போக முடியும், அவருடைய நீதி அப்பதான் நமக்கு கொடுக்க முடியும். ஆனா இன்னொன்னு, இன்றைக்கு தொடர்ந்து அப்பதான் அவர் நமக்கு உதவி செய்ய முடியும். இதுக்கு அருமையான வசனம் இருக்கு பாருங்க, எபிரேயர் 2:17-18. மார்க்குக்கு பாருங்க, அவர் 1ஆம் நூற்றாண்டில் எழுதுறாரு. அந்த 50s அப்புறம் 60s அந்த இடத்துல தான் எழுதப்படுதுன்றாங்க மார்க் எழுதின சுவிசேஷம். அன்னைக்கு அவர்கிட்ட எபிரேயர்லாம் இருந்திருக்காது கையில். ஆனால் அவரை விட நாம் இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும் இந்த இடத்த, இந்த சோதனையை. இயேசு நம்ம போல நம்ம பாதையில் போகிறதெல்லாம் இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எபிரேயர் 17-18 அருமையான விளக்கத்தை கொடுக்குது நமக்கு. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக, அதாவது நான் சொன்ன இந்த கடைசி 2 காரணம் இங்கே வரப்போகுது பாருங்க. ஒன்று நம்மை ரட்சிக்கும்படி இதை செய்தார். இன்னொன்று இன்றைக்கு நமக்கு உதவியாக இருக்கும்படி செய்தார். 2மே இங்கே வருது. 17, அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக. அப்படின்னா என்ன? பாவ நிவர்த்தினா ரட்சிப்பு இல்லையா? அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, எவ்விதத்திலும். இப்படி சொல்லுது பாருங்க, எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. யோவானுக்கு அது புரியல. ஆண்டவரே, நீர் எப்படி என்கிட்ட வரலாம்? நமக்கும் அநேகருக்கு இன்னைக்கு அது புரிய மாட்டேங்குது இல்லையா? இயேசுனுடைய உயர்வை மட்டும்தான் பார்க்குறாங்க, எவ்வளவு இறங்கி வந்தார்ன்றதை பார்க்கறதே இல்லை. சிலர் அதை கவனிச்சு பார்க்கறது இல்லை. இயேசு கடவுள், அதுதான் புரிஞ்சுக்கிறாங்க. இயேசு மனுஷனாக இருக்கிறார்ன்றதை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இங்க சொல்லுது வசனம், எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஏன்? ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக. எல்லாம் சொல்லுங்க, பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு. அப்புறம் அதை வேற விதமா சொல்றாரு, தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மை உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு. ஏன் நம்மளை போல எல்லாவற்றிலையும் ஆனார்? அப்பதான் அவர் இரக்கமும் உண்மை உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்க முடியும். ஸோ அந்த 17ஆம் வசனம் அந்த ரட்சிக்கும்படி அப்படின்ற காரணத்தை சொல்லுது. அதனால தான் நம்மளை போல ஆனார், நாம போற பாதையில் போனார். 18, ஆதலால், இது அடுத்த காரணம் சொல்லுது பாருங்க, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. எல்லாம் சொல்லுங்க, பாடுபட்டதினாலே. அவருடைய பாடுகள்
அந்த வனாந்தர சோதனையிலே தொடங்கிடுச்சு நான் நினைக்கிறேன். அது ஈஸியாக இருந்திருக்காது. வனாந்தரத்தில் சாப்பிடாம 40 நாள் மிருகங்கள் இருக்கிற இடத்துல, யாரும் இல்லாத இடத்துல அப்படி இருக்கிறது அவருக்கு ஈஸியாக இருந்திருக்காது. அவருடைய பாடனுடைய உச்சகட்டம் சிலுவை. ஆனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய், வெறும் சோதிக்கப்படல, சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய். இன்றைக்கு உங்களுக்கு என்ன சோதனை இருந்தாலும் இதை நினச்சி பாருங்க. நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இந்த சோதனை என்ன வேணா இருக்கட்டும் சொல்லுகிறேன். நீங்கள் ஃபேஸ் பண்ணுகிற சோதனை இயேசு புரிஞ்சிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிறார். இன்னும் கேட்டால் அதையும் மேற்கொண்டிருக்கிறார். அதையும் ஏதோ ஒரு விதத்தில் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சோதனையை அவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது. எல்லா விதத்திலையும் நமக்கு ஒப்பானவராக ஆக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அப்போதான் நமக்கு ஒரு இரக்கமுள்ள உண்மையுள்ள பிரதான ஆசாரியனா இருக்க முடியும். ஒருத்தர் ஜனங்களுக்கு நல்லா ஊழியம் செய்யணும்னா அவங்க மத்தியிலே வாழணும். அவங்க ஃபேஸ் பண்ணுறதையும் ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்கள புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் ஊழியத்தை செய்ய முடியும். இதை இயேசு காமிச்ச மாதிரி யாருமே காமிக்கல. அங்கிருந்து இங்கே வந்தார், நம்மளை போலவே ஆயிட்டார். நம்ம நடக்கிற மண்ணில் நடந்து, நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி, எல்லா சோதனையை ஃபேஸ் பண்ணி, நம்ம விட அதிகமாக ஃபேஸ் பண்ணி மேற்கொண்டு இன்றைக்கு நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாய். அவர் ஞானஸ்நானம் எடுத்தது, வனாந்தரத்துக்கு போய் பிசாசினால் சோதிக்கப்பட்டது வெறும் நமக்காக செஞ்ச ஆரம்பம் தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வாழ்ந்தார். 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார். பர்ஃபெக்டாக செஞ்சார். ஒரு பாவம் கூட செய்யலை. எல்லா நீதியும் செஞ்சு சிலுவையில் அவருடைய அந்த கீழ்ப்படிதலின் உச்சகட்டம், பாடின் உச்சகட்டம், தாழ்மையின் உச்சகட்டம் எல்லாம் சிலுவையில் காணப்படுது. அதன் மூலமாய் நமக்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். யார்? இந்த இயேசு. எந்த இயேசு? இவ்வளோ உயர்வா இருந்தும் இந்த அளவுக்கு இறங்கி வந்த இயேசு. அவருடைய மகிமைக்கு எப்பவுமே இந்த 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. அவருடைய உயர்வும் எக்ஸ்ட்ரீம், அவருடைய தாழ்மையும் ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீம். யாருமே இதுக்கு ஈடிணையா வரவே முடியாது. உலகத்தில் பெரியவங்கன்னா யாரு? அவங்க பெரிய தலைவர், பெரிய வல்லவருங்க, பெரிய அப்படிதான் இருப்பாங்க இல்லையா? அல்லது ரொம்ப இறக்கம் உள்ளவங்க, ரொம்ப எல்லாருக்கும் இறங்கி வருவாங்க, அப்படிதான் இருப்போம். இவர் ஒருத்தர்கிட்ட தான் 2யுமே எக்ஸ்ட்ரீமா பார்க்க முடியும். உயர்வும் தாழ்வும் ஒரே நபரில் பூரணமாய் கலந்து வருகிறது. அவர் தான் நம்முடைய இயேசு. இப்படிப்பட்ட இயேசு தான் இன்னைக்கு நமக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். என்ன மாதிரி? இயேசுவை இப்படி பார்த்துட்டோன்னு வைங்க, அவரை நம்புறது ரொம்ப ஈஸியாயிடும். அவருடைய வல்லமையை சந்தேகப்பட மாட்டோம். அவர் நமக்காக செய்ய ஆயத்தமா இருக்கிறாரான்றதை சந்தேகப்பட மாட்டோம். பாருங்க, இந்த சந்தேகத்தில் தான் பிரச்சனையே வருது இல்லையா? சந்தேகத்தை எப்படிங்க போக்குறது? அவருடைய மகிமையை பாருங்க. மார்க் 1:1 முதல் 13 அவருடைய உயர்வையை காணுகிறோம், அவருடைய தாழ்மையும் காணுகிறோம். இந்த இயேசுவை தான் நீங்க நம்புங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, அந்த ஒரு வார்த்தை போதும். நம்பிக்கையுடன் கதறினீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஏன்னா இவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இறங்கி வரணுமோ இறங்கி வர ஆயத்தமா இருக்கிறன்றதை நிரூபிச்சு காண்பித்தார். சிலுவையை விட இறங்க முடியாது. உங்க பிரச்சனைகளை நீங்க புரிஞ்சுக்கிறது காட்டிலும் நல்லா புரிஞ்சுக்கிறார். சொல்றேன் பாருங்க, உங்க சோதனையை கூட நீங்க புரிஞ்சுக்கிறதாலும் நல்லா புரிஞ்சுக்கிறார். உங்க போராட்டத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிறது காட்டிலும் நல்லா அவருக்கு தெரியாது. யாருக்கும் என்னுடைய பிரச்சனையை பற்றி தெரியாதுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படின்னு நினைக்க கூட நினைக்காதீங்க. நம்முடைய இயேசுக்கு தெரியும். அது போதும் இல்லையா? அவரை நம்பினா போதும் இல்லையா? அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். ஏன் சில நேரம் அவர் மேல நம்பிக்கை இருக்க வேண்டிய விதத்தில் இருக்க மாட்டேங்குதுன்னா, சிலர் அவரை வெறும் உயர்வானவராக தான் பார்க்குறாங்க.
எந்த அளவுக்கு இறங்கி வந்தார் அப்படின்றத பார்க்குறது. சிலர் அவர் வெறும் அவருடைய இறக்கத்தை, அன்பை மட்டும்தான் பார்க்குறாங்க. அவருடைய வல்லமை, மாட்சிமையை பார்க்கறது இல்லை. ரெண்டுத்தையும் பாருங்க. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுனுடைய மகிமை இந்த இரு பக்கங்களையும், இந்த இரு அம்சங்களையும் பார்க்கும்படி நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். நம்முடைய இருதயம் இதில் களிகூறட்டும். மனது இதை புரிந்து கொள்ளட்டும். இந்த இயேசுவை ஈடு இணை இல்லாத இயேசுவை நாம தொடர்ந்து நம்பி முன்னேறி செல்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இவ்வளோ பெரிய தேவன் என்பதை இந்த வசனம் மூலமாகவே எங்களுக்கு இன்றைக்கு காண்பித்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய வசனம் மூலமாக உம்முடைய மகிமையை காண, இயேசு மகிமையை காண கண்டு ரசித்து மகிழ்ந்து உம்மை விசுவாசித்து தைரியம் கொண்டு வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும். பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறவர்கள் உம்மை நோக்கி இன்றைக்கு பார்க்கட்டும், உம்முடைய மகிமையை பார்க்கட்டும், உம்மை உறுதியுடன் விசுவாசிக்கட்டும். நிச்சயம் செய்வீர். இவ்வளோ இறங்கி வந்தவர், நிச்சயம் செய்வீர். உம்மால் எதுவும் கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. ஏனென்றால் நீர் தேவகுமாரன், நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்பதை காணட்டும், பார்க்கட்டும், விசுவாசிக்கட்டும். அற்புதங்களை பெற்று அனுபவிக்கட்டும், முன்னேற்றங்களை காணட்டும். ஆண்டவரே, இப்படி ஜனங்களை உம்முடைய உயர்வான நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். தொடர்ந்து எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.